சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரிங்க சம்பந்தி, அப்ப கல்யாண வேலையெல்லாம் உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதானே? சரி, நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நாளைக்கே நகைக்கடையில இருந்து ஆளை வர சொல்லி பணத்தை கொடுத்து தாலியை செய்ய சொல்லிடுவோம். சரிங்க சம்பந்தி, அப்படியே செஞ்சிடுவோம். அப்புறம் ஜவுளி எடுக்கிறதுக்கெல்லாம் கடைக்கு போற ஐடியாவே இல்ல சம்பந்தி. வீட்டுக்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி வீட்ல இருந்தே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடலாம். நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் சம்பந்தி. இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அட்டங்கா பிடாரி உங்க வீட்லயே இருக்கிறதுனால அவளால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ பிரச்சனையை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால வேற வழியே இல்ல. நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே சம்பந்தி, நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சம்பந்தி. நீங்க அந்த பஸ் ஸ்டாப் ஓரமா நிப்பாட்டுங்க. நான் ஆட்டோ கிட்ட புடிச்சு நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். சரிங்க சம்பந்தி. அஞ்சலியோட நிலைமைலாம் எந்த பொண்ணுக்கும் வரவே கூடாது. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்குங்கிறது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா அஞ்சலி இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க கர்ப்பமா இருக்கிறத வெளியில சொல்லி சந்தோஷம் கூட பட முடியல. ஏய், தூக்கிட்டு போடி. சரிங்க மேடம். அவங்க தூக்குறது தப்புன்னு சொல்றேன், திரும்ப அவங்களே தூக்க சொல்றீங்க. இந்த நேரத்துலதான் அவங்க கூட அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாரோடையும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க கர்ப்பத்துக்கு காரணமான புருஷனே இப்ப அவங்க கூட இல்ல. அவங்கள அனுசரணையா பாத்துக்கிறதுக்கும் ஆதரவா பேசுறதுக்கும் யாருமே இல்ல. இந்நேரம் அவங்க புருஷன் இருந்திருந்தா அவங்களை எப்படி தாங்கி தாங்கி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த ஏக்கம்லாம் அஞ்சலிக்கு இருக்கும்ல. செல்வா அக்கா, குணா எங்க? இப்பதான் கிளம்பி வெளியே போனா. நல்லதா போச்சு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் செல்வா. என்ன விஷயம் சொல்லுக்கா? அஞ்சலி வீட்டை விட்டு போனதை பத்தி தான். அஞ்சலி தான் திரும்பி வந்துட்டாளக்கா. ஆனா அவ வீட்டை விட்டு போனதுக்கான சந்தேகத்துக்கு இன்னும் விடை கிடைக்கலையே. அஞ்சலியா தான் வீட்டை விட்டு போனதா குணா சொல்றா. ஆனா எந்த காரணமும் இல்லாம அஞ்சலி எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? அப்படியே போகணுங்கிற நிர்பந்தம் அவளுக்கு வந்திருந்தாலும் உன்கிட்டயும் என்கிட்டயும் எப்படி அவ சொல்லாம போவா? இதுல ஏதோ குணாதான் போய் சொல்றான்னு எனக்கு தெரியுது. இதுல குணாதான் அஞ்சலிய கார்ல கொண்டு போய் விட்டுருக்கா. அத கேட்டதுக்கு அஞ்சலி தான் தன்னை கார்ல கொண்டு போய் விடுங்கன்னு குணாவை கூப்பிட்டாளாம். அஞ்சலி கேட்டாங்கிறதுக்காக கார்ல கூட்டிக்கிட்டு போய் அவளை இறக்கி விட்டு வரவில்ல குணா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நிச்சயமா குணாதான் அஞ்சலிய வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பணுங்கிறதுக்காக அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போய் வெளியில விட்டுட்டு வந்திருக்கா. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் செல்வா. என்னக்கா? காணாம போன அஞ்சலிய மகேஷ் மட்டும் ஏன் தேடி போய் திரும்ப இங்க கூட்டிட்டு வரணும்? அதுவும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம ஏன் அவர் அஞ்சலிய தேடி போகணும்? இல்லக்கா, மாப்பிளைக்கு கொஞ்சம் இடகன மனசுக்கா. எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு. அப்படி இருக்கிறவரு வீட்டுல இருந்து ஒரு ஆளை திடீர்னு காணும்னா தேடி போறதுல ஆச்சரியம் இல்லையாக்கா? அதுவும் அஞ்சலி அவரோட உயிரை நிறைய தடவை காப்பாத்திருக்கான்னு மாப்பிள்ளையே அடிக்கடி சொல்லுவாருக்கா. அப்படி இருக்கிறப்போ அஞ்சலியை காணுனதும் அவரு எப்படிக்கா சும்மா இருப்பாரு? அதான்க்கா அவர் தேடி போய் கூட்டு வந்திருக்கலாம். வேற எந்த நோக்கமும் அதுல இருக்காதுக்கா. ஐயோ, நானும் மகேஷ குத்தமாலாம் எதுவும் சொல்லல செல்வா.
அவருக்கு ரொம்ப நல்ல மனசுங்கிறது எனக்கும் தெரியும். அதுவும் நீ சொன்ன மாதிரி வீட்ல இருந்த பொண்ணை காணோம், தான் உயிரை காப்பாத்தின ஒரு பொண்ணை காணோம்னு ஹெல்ப் பண்ணதெல்லாம் கூட ஓகே தான். ஆனா தாம்பரம் தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அஞ்சலி எப்படி கரெக்டா போய் அவர் கூட்டிட்டு வந்தாரு? அவருக்கு எப்படி அவ அங்கதான் இருப்பான்னு தெரியும்? எனக்கும் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலக்கா. ஆனா கூட்டிட்டு வந்த வரைக்கும் சந்தோஷம்தான் நானும் நினைச்சேன். எனக்கும் அதுல ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா தாம்பரம் தாண்டி எங்கேயோ கொண்டு போய் அஞ்சலியே குணா விட்டுட்டு வந்திருந்தாளே, அவளை எங்கன்னு தேடுறது? கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு நான் ரொம்ப பயந்து போய் தான் இருந்தேன். அஞ்சலி திரும்ப வந்ததும் இந்த உலகத்துல என்னை விட வேற யாரும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா மகேஷ் கரெக்டா எப்படி அஞ்சலிய போய் கூட்டிட்டு வந்தாருன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சிஸ்டர், அண்ணன் கூட ஏதோ டீப்பா டிஸ்கஷன்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பார்த்ததும் டக்குன்னு 2 பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்க. ஐயோ, என்ன சுந்தரம், உங்களை பார்த்து நாங்க எதுக்கு சைலண்ட் ஆக போறோம்? பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்தீங்க. நீங்க வந்ததை பார்த்தா நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த எங்க கிட்ட சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் என்ன சிஸ்டர் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்? நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன். அப்போ நீங்க ஒன்னும் சொல்ல வரலையா? இல்ல சிஸ்டர், நீங்க உங்க டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுங்க. நாங்க என்ன பெருசா பேசிட்டு இருந்தோம்? கவியோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கல்யாணத்தை எப்படி பண்ணலாம், திரும்ப எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தோம். எனக்கும் அதே சிந்தனை தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லாம கவி கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா முடிச்சிடணும்னு யோசிச்சுதான் மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். சுந்தரம், அதுக்கு எதுக்கு நீங்க உங்க மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க? இந்த தடவை எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் தலைய பிச்சுக்கிட்டு யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன சிஸ்டர் சிரிக்கிறீங்க? இல்ல, பிச்சுக்கிட்டு யோசிக்கிற அளவுக்கு அங்க என்ன இருக்குன்னு பார்த்தப்போ சிரிப்பு வந்துருச்சு. ஓகே சிஸ்டர், நீங்க ஏதோ நல்ல மூல இருக்கீங்க போல இருக்கு. அதான் என்ன இப்படி கலாய்க்கிறீங்க. சரி, நான் அந்த பக்கமா போய் யோசிச்சுக்கிறேன். போங்க போங்க, நல்லா யோசிங்க. சரி பார்த்து தம்பி. ஓகே, நான் போறேன். நீங்க டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுங்க. நான் வரேன். இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இந்த மொட்டையன் வேற இடையில வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? ஆக்சுவலா இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம காமெடி பீஸா இருக்கிறது நீங்க 2 பேர் மட்டும்தான். ஆனா என்ன சொல்றீங்க பாத்தீங்களா? கல்யாணம் நடக்கும்ல, அப்ப தெரியும் யாருக்கு என்ன தெரியும்னு.